வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு அனஷம் ஷேர்ஸ். ஆட்டோமொபைல் செக்டாரில் மாஸ் பண்ணிகிட்ருக்கிற நம்ம டாடா மோட்டார்ஸ், அதாவது டிஎம்பிவி பங்கோட வீக்லி சார்ட்டில் இப்போ ஒரு தரமான ரொம்ப அரிதான ரவுண்டிங் பாட்டம் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிருக்கு. பல மாதங்களாக அமைதியாக இருந்த அந்த ஸ்டாக்கு இப்போது அதோட அடிமட்டத்தில் இருந்து மீண்டு வந்து ஒரு பெரிய அப் ட்ரெண்டுக்கு ரெடி ஆகிட்டுருக்கு. இந்த சார்ட்டில் ஒளிஞ்சிருக்கிற இந்த சீக்ரெட் டார்கெட் என்ன, நாம் எப்போ என்ட்ரி ஆகலாம் அப்படின்னு இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி தெளிவாக பார்க்க போகிறோம். முதல்ல இந்த சார்ட்டோட ஹிஸ்ட்ரியை பார்ப்போம். கடந்த 2024 பாதியில் இந்த பங்கு கிட்டத்தட்ட ₹691.65 அப்படிங்கிற ஒரு பிரம்மாண்டமான உச்சத்தை தொட்டுச்சு. ஆனால் அதுக்கப்புறம் மார்க்கெட் கரெக்ஷனில் தொடர்ந்து சரிவை சந்திச்சு 2025-2026 வாக்கில் ₹250 ₹300 ரேஞ்சு வரைக்கும் கூட வந்து ஒரு ஸ்ட்ராங்கான பாட்டமாக அங்கே இது உருவாக்கிச்சு. இந்த இடத்துல தான் பேனிக் செல்லிங் நடந்து வீக் ஹேண்ட்ஸ் எல்லோரும் வெளியே போயிருக்காங்க. வேறு யார், ரீட்டைலர்ஸ் தான். ஆனால் அங்கே தான் பெரிய பிளேயர்ஸு சைலண்ட்டாக அக்குமுலேட் பண்ண ஆரம்பித்தாங்க. இப்போது கரண்ட்டாக என்ன நடக்குதுன்னா, விழுந்த வேகத்துக்கு நேராக மேலே ஏறாமல் மெதுவாக ஒரு வளைந்த வடிவில், அதாவது ஒரு கப்பு ரவுண்டிங் பாட்டம் வடிவில் இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் மேல் நோக்கி நகர ஆரம்பிச்சிருக்கு. தற்போதைய விலை ₹397.80 இருக்குது. டெக்னிக்கல் அனலைசிஸ் படி இந்த ரவுண்டிங் பாட்டம் பேட்டர்ன் முழுமை அடையணும்னா இங்கேருந்து மெதுவாக விலை உயர்ந்து அதோட பழைய உச்சமான அதே ₹691.65 அப்படின்ற லெவலை நோக்கி போயே ஆகணும். அப்போது இதில் நமக்கு எப்போ மாசான லாபம் கிடைக்கும் அப்படின்னா, இந்த வளைவு மெதுவாக முடிஞ்சு அந்த ₹691.65 அப்படின்ற நெக்லைனை டச் பண்ணும்போது முதல் கட்ட டார்கெட் முடியும். ஒருவேளை வர்ற காலங்களில் இந்த ₹691.65 அப்படின்ற லெவலை உடைச்சி ஒரு வீக்லி கேண்டில் அதுக்கு மேலே ஸ்ட்ராங்காக க்ளோஸ் ஆச்சுன்னா, அதாவது பிரேக் அவுட், அதுக்கப்புறம் டாடா மோட்டார்ஸில் ஒரு பிரம்மாண்டமான புதிய அப்ட்ரெண்ட் ரேலியை நம்ம பார்க்க முடியும். கீழே வால்யூமும் பாருங்கள், பாட்டம் ஏரியாவில் நல்ல பையிங் இன்ட்ரெஸ்ட்டை காட்டியிருக்காங்க. ஆனால் நண்பர்களே, நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, இது ஒரு வீக்லி மேக்ரோ சார்ட். அதனால் இந்த பேட்டர்ன் முழுசாக வேலை செய்ய இன்னும் சில வாரங்களோ இல்லை மாதங்களோ கூட எடுக்கலாம். லாங் டேர்ம் பெர்ஸ்பெக்டிவில் தான் இந்த அனலைசிஸை நான் செஞ்சுருக்கேன். அவசரப்படாமல் ஸ்விங் ட்ரேடிங் மற்றும் லாங் டேர்முக்கு வாட்ச் லிஸ்ட்டில் வைக்க வேண்டிய ஒரு அருமையான சார்ட்டாக இது நமக்கு தெரியுது. சரி, நம்ம இந்த வாரத்துக்கான டாப் 5 வாட்ச் லிஸ்ட்டு என்னென்னு பார்த்துடலாமா? நான் செலக்ட் பண்ணியிருக்கிற ஷேர்ஸ் இந்த டாடா மோட்டார்ஸ் பேசஞ்சர்ஸ் வெஹிக்கிள் இல்லாமல் டைட்டன், சியன்ட், டிம்கன் இண்டியா, போஷ், ஒக்கார்ட், இந்த 5 ஷேரை பற்றி நான் ப்ரீஃபாக ஒரு ஒன்லைனராக அதை பற்றி சொல்கிறேன். உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்விங் ட்ரேடிங்க்கு இது கண்டிப்பாக இது உபயோகமாக இருக்கும். இப்போ பார்த்துடலாம் அதை பற்றி டீட்டெயிலு. முதல்ல நம்ம டைட்டனை பார்க்கலாம். ரீசெண்டாக நடந்த இன்வெஸ்டர் மீட்டிங்க்கு அப்புறமா இந்த பங்கில் ஸ்ட்ராங்கான மொமெண்டம் தொடர்ந்து நீடிக்குது. கன்சியூமர் மற்றும் ஜுவல்லரி தீம்கள் இந்த இப்போ மார்க்கெட்டில் நல்ல ஃபோக்கஸில் இருக்கிறதால இந்த பங்கை உங்கள் ரேடாரில் வச்சுக்கோங்க. பார்த்திங்கன்னா சியன்ட், இது முன்னணி அனலிஸ்ட்டுகளோட டாப் பை லிஸ்ட்டில் இந்த பங்கு இடம் பிடிச்சிருக்கு. இதோட டெக்னிக்கல் செட்டப் ரொம்ப புல்லிஷாக இருக்கிறதால அடுத்த வாரத்தில் இதுலேயும் ஒரு மூமெண்ட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. மூணாவதாக பார்த்திங்கன்னா டிம்கன் இண்டியா, அடிமட்டத்தில் ஒரு ஸ்ட்ராங்கான பேஸ் ஃபார்மேஷன் நடந்து ஒரு பிரேக் அவுட் பொட்டென்ஷியல் தெரிகிறதால இப்போது இது ட்ரேடர்களை ரொம்பவே ஈர்த்து வருது. கவனிக்கப்பட வேண்டிய பங்கு இது. இந்த வாரத்தில் கண்டிப்பாக ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் இதில் இருக்கும்னு நான் நம்புகிறேன். 4வது இடத்துல வந்து போஷ், வீக்லி சார்ட்டில் ஒரு கன்சாலிடேஷன் பிரேக் அவுட் நடந்து முடிஞ்சிருக்கு. இதனால் இந்த பங்கு மேலே இருக்கிற சென்டிமெண்ட் ரொம்ப ஈஸியாக. இந்த வாரத்தோட எக்ஸ்ப்ளோசிவ் மொமெண்டம் பிரேக் அவுட் ஸ்டாக் எதுன்னு பார்த்திங்கன்னா அது நம்ம ஒக்கார்ட் தான். ஏன் சொல்கிறேன்னா, இந்த பங்கு அதோட மிக முக்கியமான ரெசிஸ்டன்ஸ் ஜோனான 1890க்கு மேலே ஒரு மாசான பிரேக் அவுட்டை கொடுத்துருக்கு. சார்ட்டில் ஒரு நேரடியான வெர்டிக்கல் ரேலி நடக்குது, நீங்கள் பார்த்தா தெரியும். அது
இதோட ட்ரெண்ட் ஆக்சலரேஷன் ஃபேஸில் பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கிறத இது காட்டுது. இதனுடைய முக்கியமான லெவல்கள் என்னென்ன நம்ம பார்த்தோம்னா, இமிடியட் சப்போர்ட் ஜோனாக 1890லேருந்து 1900 அப்படின்ற விலை பட்டி வந்து இருக்குது. இந்த பிரேக் அவுட் ஜோனுக்கு மேலே சஸ்டெயின் ஆகிற வரைக்கும் இதோட புல்லிஷ் மொமெண்டம் தொடர்ந்து நீடிக்கும் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் இல்லை. அப்சைட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா, இந்த ரேலி அப்படியே தொடர்ந்ததுன்னா அடுத்ததாக சந்திக்க போகிற டார்கெட் மற்றும் ரெசிஸ்டன்ஸ் லெவல்கள் 2200 மற்றும் 2400 இருக்கும் அப்படின்றது என்னோடய இது அந்த ஷார்ட்லேருந்து எடுத்தது. ஷார்ட் டேர்ம் ட்ரேடர்ஸ் கண்டிப்பாக மிஸ் பண்ணக்கூடாத ஒரு பங்கு இது. ஒக்காட் கண்டிப்பாக இது நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுக்கும். வாட்ச் லிஸ்ட்டில் வைங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்கள்கிட்ட டாடா மோட்டார்ஸ் ஷேர்ஸ் இருக்கா? இருந்தால் எந்த விலையில் வாங்கி வச்சுருக்கீங்க அப்படின்னு கமெண்ட்டில் சொல்ல முடியுமா? சொல்லுங்கள். இந்த அனாலிசிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு இதே போல் தினசரி அப்டேட்ஸுக்கு நம்ம அனுஷம் ஷேர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வீக்லி வாட்ச்லிஸ்ட் ஸ்டாக்ஸ் நான் தொடர்ந்து உங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். முடிஞ்ச வரைக்கும் இன்டெப்த்தாக அனலைசிஸும் கூட அட்டாச் பண்ணி தரலான்ட்டு இருக்கேன். நான் இந்த வாரம் ஜஸ்ட் இதை ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள் ரெஸ்பான்ஸை பொறுத்து நான் இதே மாதிரி தொடர்ந்து நான் உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ண நான் ரெடியாக இருக்கேன். உங்கள் கருத்துக்கள் எல்லாத்தையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுறீங்க. என்னோடய ஹெச்டிஎஃப்சி பற்றின அந்த வீடியோ நல்ல ரீச் ஆகிருக்கு. தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்ருக்கீங்க. நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. உங்கள் எல்லாருக்கும் என்னோடய இதயம் கனிந்த நன்றிகள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.